எதிர்க்கட்சியில் உள்ள 4 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து உடனடியாக ஆளும் கட்சி தாவேகாவில் இணைத்து கொண்டது இது ஒரு ஜனநாயக படுகொலை. இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேர்மையான முறையிலே ஆட்சி தருகின்றோம் என்று உறுதியேற்று 3 வாரங்களாக தமிழ்நாட்டிற்கு திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அதுவும் எதிர்க்கட்சி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த காரணமின்றி திடீரென்று வெற்றி பெற்ற 20 நாட்களில், இன்னும் சொல்ல போனா என் விரல்ல இன்னும் அந்த மை போல, ராஜினாமா செய்து அடுத்த 10 நிமிடத்தில் ஆளும் கட்சி தாவேகாவில் இணைத்துக் கொள்வது இது ஒரு மோசடி. இது ஜனநாயக படுகொலை மட்டுமில்லை, ஒரு மோசடி. இது நாங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்கள் விரும்பவில்லை. கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே முதலமைச்சர் விஜயை வெற்றி பெற வைத்தார்கள். அந்த இளைஞர்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான ஒரு செயல் இது. இது நேர்மையான முறையிலே ஆட்சி செய்வது கிடையாது. இது குதிரை பேரத்தை விட மோசமானது. தமிழ்நாடு இது போன்ற ஒரு சூழலை பார்த்தது கிடையாது. வாக்களித்த மக்கள் அவர் என்ன தவறு செய்தார்கள்? இந்த தொகுதி மக்கள் அவருடைய நம்பிக்கைக்கு எதிராக ஏதாவது ஒரு காரணம் தான் பரவாயில்ல, ஏதோ நாங்க காவிரிக்காக மேகதா ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். எந்த காரணமும் கிடையாது. அது 20 நாள்ல ராஜினாமா செய்து உடனடியாக இன்னொரு கட்சியில சேர்ந்து அதன் பிறகு இடைத்தேர்தலா? தமிழ்நாட்டிலே தேவையில்லாத ஒரு இடைத்தேர்தல். இதெல்லாம் நல்லதில்ல. இன்னும் சொல்ல போனால் மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரான ஒரு செயல் இது. அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நிச்சயமாக இந்த 4 வேட்பாளர்களும் படுதோல்வி அடைவார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு சூழல் வரும். இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக அத்துணை எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை கூட நாங்கள் அறிவிப்போம். அந்த அளவுக்கு எங்களை தள்ளாதீர்கள். மதுராந்தகம் தொகுதி மரகதம் குமரவேல் வெற்றி பெற்றிருக்கின்றார் அதிமுகவில். இவர் 2014 அங்கு இருக்கின்ற காஞ்சிபுரம் மக்களவை உறுப்பினர், 21 சட்டமன்ற உறுப்பினர், 26 மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர். கடந்த 2 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பு அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு. இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் உட்பட 6 பேர் மீது PCR சட்டம், ST ஆக்ட் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் இந்த அம்மையாருக்கு கடுமையாக பணியாற்றி வெற்றி பெற வைத்தார்கள். இங்கே மட்டுமல்ல, பெருந்துறை, தாராபுரம், இந்த 3 தொகுதிகளில் எங்கள் கட்சியினுடைய பங்களிப்பு மிக பெரிய பங்களிப்பு. அதையெல்லாம் மீறி அங்க இருக்கின்ற வெற்றி பெற்ற மக்கள் என்ன முட்டாள்களா? இல்ல தமிழ்நாடு மக்கள் முட்டாள்களா? இது போன்ற செயல்களில் ஈடுபடாதீர்கள். முதலமைச்சர் விஜய் அவர்களே, அவருடன் இருக்கின்ற அமைச்சர்களுக்கு நான் சொல்வது, மக்களை அலட்சியப்படுத்தாதீர்கள், மக்களுடைய கருத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு இத்தனை கோடி இளைஞர்கள் வாக்களித்தார்கள், அத்தனை பேரும் இடைத்தேர்தல் உங்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள். நீங்கள் நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான், ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் உங்களை தேர்வு செய்தார்கள். இந்த 3 வாரத்திலே ஓரளவுக்கு நல்ல அதிகாரிகளை நியமனம் செய்திருக்கிறீர்கள். இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடுகின்ற செயல்களை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னீர்கள். அதில் ஒரு முதல் கட்டமாக 50,000 தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள். நேற்று 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறீர்கள். இதெல்லாம் நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அதற்கு நேர்மாறாக இது போன்று ஒரு மோசடி செயலை 20 நாட்களில் எவ்வளவு சிரமப்பட்டு இவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். நாங்கள் என்று சொன்னால் எங்கள் கூட்டணி. அவர்களை வேண்டுமென்று ராஜினாமா செய்ய வைத்து அடுத்த 10 நிமிடத்திற்குள் உங்கள் கட்சியில இணைத்துக் கொண்டு, ஆனா நிக்க வைக்க பார்க்கலாம். மரகதம், குமரவேல், மதுராந்தகம் தொகுதிக்குள்ள இனி போக முடியாதுன்னா மக்கள் அங்க கடுமையா எதிர்க்கிறாங்க. அதே போன்றுதான் தாராபுரத்திலும் சரி, அம்பாசமுத்திரத்திலும் சரி, பெருந்துறையிலும் சரி. ஆக இதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இது போன்ற செயல்களில் ஈடுபடாதீர்கள். இன்னும் தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதுல கவனம் செலுத்துங்க. மேகதாது பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய உயிர் நாடி பிரச்சனை, அத்தனை கவனமும் அதுல செலுத்துங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள 5 கோடி மக்கள் பிரச்சனை இந்த காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை. சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்துங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்துங்கள். நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள், 2.25 கோடி குடும்பம் எந்த நிலையில் இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ளுங்கள். டேட்டா உருவாக்குங்கள். ஒவ்வொரு வீட்லயும் போய் டேட்டா, எத்தனை பேர் இருக்காங்க வீட்டில், எவ்வளவு பேர் எந்த நிலையில் இருக்காங்க, எல்லாமே டேட்டா உருவாக்கி அவங்களுக்கு சமூக நலத்திட்டங்கள், இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறதோ அல்லது கடனை கொடுங்க, கல்வி கடன், வேலை வாய்ப்பு கடன் கொடுத்து வேலையை உருவாக்குங்க. இதெல்லாம் செய்யுங்க. இதுல கவனம் செலுத்துங்க. அதை விட்டுட்டு ஜனநாயகத்தின் எதிரான ஒரு செயல். மக்கள் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு 108 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கின்ற அது ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மதியுங்கள். இல்ல நான் எதிர்கட்சிகள் சேர்ந்து எல்லாம் வச்சு காசை கொடுத்தோ அது கொடுத்தோ பதவி பொருள் ஆசை காமிச்சு நான் கூப்பிட்டு வந்து ராஜினாமா பண்றதுல என்ன அர்த்தம்? அது என்ன செயல்? அது அதனால இது ஒருபொழுதும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்களும் ஏற்றுக்கொள்ளல. ஒரு அரசியல் கட்சி தலைமையிலிருந்து நான் சொல்றேன், இது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இல்லையே நான் மீண்டும் சொல்றேன், ஒரு சூழல் உருவாக்காதீங்க. அத்துணை எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி எங்களால் வெற்றி பெற முடியும். இதோட நிறுத்திக் கொள்ளுங்கள்.
அதே போன்று தமிழ்நாட்டில் வேளாண் பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கு. கட்டுமானங்கள், அதாவது வேளாண் துறையில கட்டுமானங்கள் அதிகப்படுத்த வேண்டும். நேற்று கூட நான் சொல்லிட்டு போனேன், டெல்டாக்கு போயிருந்தேன், அப்ப சொன்னேன். அதே போன்ற கல்வி பிரச்சனைகள் இருக்கு. ஆசிரியர்கள் 30,000 ஆசிரியர்களிடம் காலியாக இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாம். அவர்களை நியமனம் செய்யுங்கள், அதுல கவனம் செலுத்துங்கள். புதிதாக மின் திட்டங்களை, அதாவது உருவாக்க வேண்டாம், அங்க இருக்கிற நிலுவையில் இருக்கின்ற மின் திட்டங்களை நடைமுறைப்படுத்த. 10,000 மெகாவாட் மின் திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. அதை நீங்க நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்கள். நீர் பாசன திட்டங்கள் எவ்வளோ நிலுவையில் இருக்கு, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆய்வு நடத்தி எல்லாம் பண்ணுங்க. மக்கள் பிரச்சனைகள் இதெல்லாம். இதுல விட்டுட்டு நாங்க சட்டமன்றத்துக்குள்ள சொன்னார், நாங்க குதிரை பேரத்துல ஈடுபட மாட்டோம். இது குதிரை பேரத்தோட மோசமானது. ஒரு உறுப்பினரை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை 20 நாட்கள் ராஜினாமா செய்ய வைத்து அவர் கட்சிக்குள் இணைத்து அவங்களுக்கு ஏதாவது பதவி பொருள் கொடுத்து, அதனால இதை நிச்சயமாக இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். இந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்காதீர்கள். இது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கலாச்சாரம். இது ஜனநாயக முறையிலே ஆட்சி செய்யுங்கள். உங்களுக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பை வைத்து ஆட்சி செய்யுங்கள். நல்ல திட்டங்களை நாங்கள் வரவேற்போம். மோசமான செயல்களை கடுமையாக நாங்கள் கண்டிப்போம். கேள்விகள் இருக்கா? இல்ல, அது மாதிரி ஒரு சூழலில் தள்ளக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அப்படி ஒரு சூழல் உருவாகலாம். ஜனநாயக படுகொலை நடக்குது. ஒரு எதிர்கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினரை ஏதோ ஆசை காமிச்சுக்கிட்டு, எந்த காரணமும் இல்லை, ஏதோ அந்த தொகுதி மக்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, இப்போ மதுராந்தகம் தொகுதினா மதுராந்தகம் தொகுதி மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்காக நான் ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒண்ணும் இல்லை. 20 நாள்ல போய் ராஜினாமா செய்யறதுன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த காரணமும் கிடையாது. அதனால இது இப்படி ஒரு சூழல் உருவாகலாம். வரும், யாருக்கு வேணா வரலாம் இந்த நிலை. முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு உங்களை உட்பட எல்லாரையும் விஜய் நேர்ல வந்து சந்திச்சார். ஆனா எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காம மாற்று அணியினரை சந்திச்சார். அப்போ வந்து அதிமுக உடைக்க விஜய் முயற்சி பண்றாருன்னு ஒரு விமர்சனம். நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவருக்கு சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லையோ தெரியல. இந்த கேள்வி நீ விஜய் அவர்கிட்ட தான் கேட்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராகவும் சட்ட ஒழுங்குக்கு எதிராகவும் கடும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னாரு, ஆட்சி அமைச்சர் சொன்னாரு. கடந்த 15 நாட்கள தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராகவும் கொலைகளும் அதிகமாக நடக்குது. இதுல உங்களுடைய கருத்து என்ன நிலைப்பாடு? நிச்சயமா இதை, அதாவது கடந்த திமுக ஆட்சி தோல்வி அடைந்த முக்கிய காரணமே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மது போதை. இந்த முக்கியமான பிரச்சனைக்கு தான் மக்கள் திமுகவை அப்புறப்படுத்தி விஜய் அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தார். விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் ஏறிய பிறகு சிங்கப்பெண் போன்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி அதில் நல்ல ஒரு அதிகாரிகளை நியமனம் செய்து அது ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆனாலும் அது போதுமானது கிடையாது. இன்னும் அதிக அளவில் காவல்துறையில நியமனம் செய்து, இப்போ ஊர்காவல் படை இருக்கிறாங்க, இராணுவத்தில் ரிட்டையர் ஆனவங்க இருக்கிறாங்க, ஓய்வு பெற்றவங்க, அவங்க 42 வயசு 44 வயசுலேயே ஓய்வு பெறுறாங்க இராணுவத்தில். அவங்களெல்லாம் பயன்படுத்தலாம். இப்போ ஊர்காவல் படையெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஊதியம் பார்த்தீங்கன்னா 2,700 ரூபாய், 5 நாள் தான் அவங்களுக்கு. அப்போ எவ்வளவு மனித வளம் இருக்கு, சக்தி இருக்கு. அவங்களெல்லாம் பயன்படுத்தி ஒரு கன்சாலிடேட்டா ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. கிட்டத்தட்ட 20,000 30,000 பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பயன்படுத்திங்க. இன்னும் தான் வந்திருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும், தப்பு கிடையாது. அதே வேளையில ஏன்னா இந்த செயல்கள்லாம் 10 வயசு குழந்தை, 11 வயசு குழந்தை, அதுவும் கொடூரமான முறையில
பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்றது தான். அது என்ன தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு 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 மாநிலமா இருந்தது? ஏன் இப்படி மாறி இருக்கிறாங்க? அதுக்கு ஒரு முக்கிய காரணம் கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிட்டாங்க திமுகவுல. என்ன கலாச்சாரம்னா, போதை கலாச்சாரம், மது கலாச்சாரம். எங்க பார்த்தாலும் கஞ்சா, போதை, அபின், காக்கைன், ஹெரோயின் எல்லாம் வித்துக்கிட்டு, அதுல காவல்துறைக்கு உடந்தை அது. காவல்துறைக்கு தெரியாம யாரும் விக்க முடியாது. அவங்க காவல்துறைக்கு உடந்தை தான். அவங்களும் இதுல பெரிய ஊழல் நடந்துட்டு இருந்தது கடந்த 5 ஆண்டு காலத்துல. அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நோக்கத்திலே தான் விஜய் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் மக்கள்.